மனித வரலாற்றிலேயே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு எது என்று கேட்டால் அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த மரணம் தற்செயலாக நடந்த ஒன்றல்ல. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு நிழலாட்டமாக காண்பிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள பஸ்கா பண்டிகை, அதாவது பாஸ்ஓவர், புதிய ஏற்பாட்டில் நடந்த சிலுவை பலியின் ஒரு முன்னோட்டம். எகிப்தில் ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேலர்களை காப்பாற்றியது என்றால், கல்வாரி மலையில் சிந்தப்பட்ட இரத்தம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் எப்படி காப்பாற்றியது? இந்த இரண்டுக்கும் இடையிலான ஆச்சரியமான 7 தொடர்புகளை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தின்படி பஸ்கா ஆட்டுக்குட்டி நிசான் மாதம் 10ஆம் தேதி தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அது 4 நாட்கள் சோதிக்கப்பட வேண்டும். அதில் எந்த குறையும் நோயும் இருக்கக்கூடாது. இதேபோல் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு 4 நாட்களுக்கு முன்பு, அதாவது அதே நிசான் மாதம் 10ஆம் தேதிதான் எருசலேமுக்குள் ஒரு ராஜாவாக நுழைந்தார். அடுத்த 4 நாட்கள் அவர் பரிசேயர்களாலும் சதுசேயர்களாலும் ரோம அதிகாரிகளாலும் கடுமையாக சோதிக்கப்பட்டார். இறுதியில் பிலாத்து என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியைப் போலவே இயேசுவும் குற்றமற்றவராக காணப்பட்டார். யூத முறைப்படி பஸ்கா ஆட்டுக்குட்டியானது நிசான் மாதம் 14ஆம் தேதி மாலை வேளையில் பலியிடப்பட வேண்டும். சரியாக அதே நாளில் அதே நேரத்தில் என்ன நடந்தது என்று கவனித்தீர்களா? யூதர்கள் தங்கள் வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து கொண்டிருந்த அதே வேளையில்தான் எருசலேமுக்கு வெளியே கல்வாரி மலையில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். மாலை 3 மணி அளவில், அதாவது ஆட்டுக்குட்டிகள் பலியிடப்படும் அதே அந்தரம் சந்திக்கும் நேரத்தில் இயேசு எல்லாம் முடிந்தது என்று கூறி ஜீவனை விட்டார். காலம் என்பது இங்கே தற்செயலானது அல்ல, அது துல்லியமான இறைவனின் திட்டம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி வேதம் சொல்லும் ஒரு விசித்திரமான கட்டளை என்னவென்றால், அதன் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது என்பதுதான். சிலுவையில் அறையப்பட்டவர்களின் மரணத்தை விரைவுபடுத்த ரோம வீரர்கள் வழக்கமாக கால்களை முறிப்பார்கள். இயேசுவோடு அறையப்பட்ட மற்ற இருவரின் கால்களும் முறிக்கப்பட்டன. ஆனால் இயேசுவிடம் வந்தபோது அவர் ஏற்கனவே மரித்திருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை அவர்கள் முறிக்கவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் ஒரு ஆட்டுக்குட்டியின் எலும்பு முறிக்கப்படாதது போலவே இயேசுவின் உடலிலும் நிறைவேறியது. எகிப்தில் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டது. அந்த இரத்தம் இருந்த வீடுகளை தவிர்த்து மரணதூதன் கடந்து போனான். பாஸ்ஓவர். இன்று இயேசுவின் இரத்தம் நம்முடைய உள்ளத்தின் நிலைக்கால்களில் பூசப்படும் போது நாம் பாவத்தின் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறோம். அது வெறும் ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. அன்று ஆட்டுக்குட்டியின் மாமிசத்தை அவர்கள் புசித்து பலனடைந்தது போல இன்று நாம் கிறிஸ்துவின் வார்த்தையை உட்கொண்டு ஆவிக்குரிய பலனடைகிறோம். பஸ்கா பண்டிகையின் நோக்கம் என்ன? இஸ்ரவேலர்களை எகிப்து என்ற அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கானான் என்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்துச் செல்வது. இயேசுவின் பலியின் நோக்கமும் அதுவே. நாம் எகிப்து என்ற பாவ உலகிற்கு அடிமைகளாக இருந்தோம். சாத்தான் என்ற பர்வோனின் பிடியில் சிக்கி இருந்தோம். இயேசு என்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி நமக்காக பலியானதின் மூலம் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாகி பரலோகம் என்ற நித்திய கானானை நோக்கி பயணம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. யோவான் ஸ்நானகன் இயேசுவை கண்டபோது சரியாகத்தான் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பழைய ஏற்பாட்டின் பஸ்கா ஒரு குடும்பத்தை காப்பாற்றியது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற முழு உலகத்தையுமே காப்பாற்றுகிறார். நிழல் மறைந்தது, நிஜம் வந்துவிட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள்.